எல்லாருமே வந்துட்டீங்களாமா லோன் வாங்கணும் உங்க பூரா? எல்லாரும் வந்தாச்சுங்க சார். ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சார் வரல. ஏமா நான் தான் கை ரேகை வைக்கணும், எல்லாருமே கம்பல்சரியா வரணும்னு சொன்னேன்லம்மா, அப்புறம் ஏமா ஒருத்தவங்க மட்டும் வரல? சார் அந்த பிள்ளை மாசமா இருக்கு சார். அந்த பிள்ளை எங்கேயும் வீட்டு விட்டு வெளில போகக்கூடாதுங்களா டாக்டர் கட்டில விட்டு இறங்காம இருக்கு சார். வேற வழி இல்லை, வர முடியாதுங்க சார். என்னம்மா இப்ப நான் கை ரேகை எப்படிமா வாங்குறது? நாங்கம்மா நான் போய் பதில் சொல்லணும்லம்மா அங்க ஓகே சார். நீங்க முடித்தோம் சொன்னதுனால சார் என் மருமகளே கூட்டு வந்திருக்கேன். அந்த பிள்ளை மாசமா இருக்கு சார், அதோட தான் கூட்டு வந்திருக்கேன். நீங்க வந்தாலே வரணும்னு சொல்லி கூட்டு வந்தேன். அந்த பிள்ளை வர முடியாத சூழ்நிலை சார், ரொம்ப அதனால வரல. நீங்க வேணும்னா உங்க வீட்டுல கூட போய் கை ரேகை வாங்கிக்கோங்க சார். அப்படின்னா செய்வீங்க? சரிம்மா நான் பாத்துக்கிறேன். சரி இருக்கிறவங்க கரெக்டா காசு கொண்டு வந்துட்டீங்களா குழுவுக்கு? சார் இன்னும் ஒரே ஒரு பிள்ளை வந்துருக்கு சார். ரெண்டு பிள்ளை மட்டும் வரணும் சார். மற்ற எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க சார். ரெண்டு பிள்ளை வந்துருக்காங்க சார். யாரு அந்த முக்காடு விட்டுருக்குமே அந்த பொம்பளையா? அந்த பொம்பளை எப்பயுமே மாசம் மாசம் லேட் பண்ணித்தாமா இருக்கு, கரெக்டாவே வரமாட்டேங்குது. வந்தா காசு இல்லைன்றது, இல்லன்னா ஆள் வரமாட்டேங்குது. என்னாகமா உங்க குரூப்ல சொல்லி வைங்கம்மா. ஒருத்தர் கண்டா எல்லாருமே பொறுப்பு சொல்லிவிட்டேன் சார். அது ஏன் மருமக சார். அந்த பிள்ளை நான் வந்து உட்காந்துருக்கேன்ல, அப்புறம் நான் சார் அந்த காசு எடுத்து வருது சார். கடையில இருந்து கடையை போட்டு அப்படியே வர முடியுமா? ஆளுக்கு ஒப்படைச்சு தான் வர முடியும். அதுக்கு நான் உட்காந்துருக்கேன்ல, ஏமாத்தி விட்டாங்க. நீங்க வாட்டி பேசிட்டீங்க. ஏமா நீங்க பேசிட்டு பேசாம உட்காந்துக்கிருவீங்கம்மா. நாங்க இது மாதிரி பல இடத்துக்கு வசூல் பண்ண போனோம். ஒருத்தவங்க காத்துக்கு இருந்தா நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க டக்குன்னு வர சொல்லி விடுங்கம்மா. போனுன்றத போன் போட்டு விடுங்கம்மா. அதெல்லாம் வந்துருவா சார். வந்துட்டே இருக்கா, ஒரு நிமிஷத்துல வந்துருவாப்ப சார். ஒரு பிள்ளைக்கு புதுசா லோன் வாங்கணும் சார். இந்த பிள்ளை எங்க தங்கச்சி தான். அந்த பிள்ளைக்கு லோன் வாங்கணும் சார். கிடைக்குமா சார்? எப்ப சார் போடலாம்? யாருமா அது? சார் நான் தாங்க சார், புதுசா வந்திருக்கேன் சார். இவங்க தங்கச்சி தான் சார். எனக்கு புதுசா லோன் வேணுங்க சார். சரிம்மா நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க. உங்க ஆதார் கார்டு மத்த ரேஷன் கார்டு எல்லாமே எடுத்துட்டு வாங்க. பேங்குக்கு வாங்க, சிபில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்கம்மா. ஆட்டுங்க சார். சார் அப்படியே இந்த பிள்ளை கூட்டு வரேன் சார். கூட்டு வரையில இப்ப என் லோன் இருக்குல்ல சார், இங்க இருக்கிற காசை கட்டி விட்டா அடுத்த லோன் தர்றப்ப நிறைய காசு போட்டு தருவீங்களா சார்? எப்படி சார் தருவீங்க எடுத்து? ஏமா இப்ப எவ்வளவு மாட்டிருக்கீங்க லோன் நீங்க? சார் இப்ப 40,000 லோன் வந்துருக்கோம் சார். அப்பனா அடுத்த தடவை வாங்குறப்போ ஒரு 45,000 48,000 கிடைக்குமா? ஏன்னாங்க சார் ஒரு 80,000 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. கட்டி விட்டு கூட மொத்தமா கட்டி விட்டு கூட ஒரு லோன் எடுத்துக்கிடுவான். நீங்க கூட 8,000 5,000 போட்டு தருவீங்க. கொஞ்சம் பாரு ஏதாவது சொல்லுங்க சார் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. இப்ப அந்த மாதிரிலாம் எந்த ஸ்கீம் இல்லம்மா. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏத்துவாங்க. எடுத்துலாம் அமௌண்ட் பத்தமா தர மாட்டாங்கம்மா. ஏமா ஃபர்ஸ்ட் வேற ஒருத்தர் அண்ணா வருவார்ல, இப்ப இவர் வந்திருக்காருமா, அவர் வரலையா? அதான் என்னன்னு தெரியல. அந்த தம்பியே வரும் எப்பயும். இப்ப நம்ம இவர் வந்திருக்காரு. ஒரு முதல்ல இந்த லோன் கொடுக்குறப்ப செக் பண்றதுக்கு வந்தாரு. இப்ப வந்திருக்காரு. என்னன்னு தெரியல, கேட்பாரு. ஏன் சார் எப்பயுமே அந்த தம்பி தானே ஒரு பையன். அந்த பையனை காணோம். நீங்க வந்திருக்கீங்க. அந்த பையன் வேற லைன் போயிட்டாப்லமா, அது போல நான் வந்திருக்கேன். ஏன்பா இந்த லோன் கொஞ்சம் உண்டலா போட்டு கொடுத்தா நம்மளால நாங்க வாட்டுக்கு செய்வோம். ஒரு தொழில் செய்வோம். நம்மளால யூஸ் ஆகும். ஒரு கிரைண்டர் வாங்கி போட்டு ஒரு மாவு வாட்டி கொடுப்போம் செய்வோம். நீங்க ரொம்ப கம்மியா தரீங்களேப்பா. அடுத்தடுத்து வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா போட்டு கொடுத்தேன்னா இப்ப 40,000 ஆனா அடுத்து ஒரு 60,000 70,000 போட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல. நீங்க கூட 5,000 8,000 போட்டு தரீங்க. நாங்கப்பா மத்த லோன்காரவங்க நிறைய போட்டு தராங்களேப்பா. ஏமா அதுக்குதான் நீங்க தனியா பிசினஸ் லோன் எடுக்கணுமா, இல்லன்னா பர்சனல் லோன் எடுக்கணுமா? சம்பளத்தை காமிச்சு ஏதாவது வருமானத்தை காமிச்சு தான் எடுக்கணும். இது மகளிர் குழுல இருந்து உங்களுக்கு கொடுக்கறது இப்படித்தாம தருவாங்க. அது மாதிரிலாம் தரமாட்டாங்கம்மா லோனு. ஏமா எங்கம்மா அந்த அம்மா என்ன வராம இருக்காங்க? எல்லாரும் வந்துட்டீங்க, அவங்க மட்டும் லேட் பண்ணிக்கிட்டாங்க எப்ப பார்த்தாலும். ஏமா உங்களுக்காண்டிதான் காத்துக்கிருக்கேன். எல்லாரும் காசை கொடுத்துட்டு பூரா உட்காந்துருக்காங்க. நீங்க மட்டும் தான் லேட்டு. உங்களுக்காண்டி எம்பிட்டு நேரமா வெயிட் பண்ண முடியலன்னு இவ்வளவு சீக்கிரமா வந்து சேருங்கம்மா. நாங்க எல்லா பக்கமும் போகணும்லம்மா. சரி கொண்டாங்க டக்குன்னு. நாங்க சார் எனக்கும் எங்க மாமியாருக்கும் சேர்த்துருக்குங்க சார் 2 பேத்துக்கும். அவங்க பேர் மூக்கம்மா சார், என் பேர் ராணி சார். இருங்கம்மா இந்த என்ட்ரி பண்ணிட்டு வாங்கிக்கிறேன். ஓகே ஆயிடுச்சுமா. கை ரேகை வைங்கம்மா. கை ரேகை வச்சு காசு கொடுங்க. அம்மா கையை நல்லா தொடச்சிட்டு வைங்கம்மா, விழுக மாட்டேங்குது. ஒண்ணும் இல்ல சார், அவசரமா ஓடி அந்த இல்ல அதுல கொஞ்சம் வேலை இருக்கும் சார். கை நான் ஒரு நிமிஷம் சார் தொடச்சிட்டு வைக்கிறேன். ஆயிடுச்சுமா, கை எடுங்க. சரிம்மா இனிமேல் கரெக்டா வந்துருக்கம்மா. கூட்டத்துக்கு லேட் பண்ணாதீங்க. அடுத்த தடவை வரப்ப எல்லாம் கை ரேகை வைக்க தேவையில்லை. வர முடியாதவங்க வரும்போது காசு கொடுத்து விட்டு சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுருங்க. சரிம்மா கிளம்பலாமா? ஆட்டு சார் ரொம்ப நன்றிங்க சார். ஐயே ஒரு நாள் தான் இப்படி லேட்டு. இல்லன்னா என்ன வேலையை முடிச்சுட்டு போயிருப்பான். எனக்கு வேற ஏகப்பட்ட வேலை இருக்குது எனக்கு வீட்டுல. நாளைக்கு நிச்சயதார்த்த வேலை எக்கச்சக்க வேலை இருக்கு. இங்கேயே நேரம் ஓடி போச்சு. ஏன்னாக்கா நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம் இத்தனை பேர் இருக்கோம். ஆளுக்கு வேலை செஞ்சு அசைக்கிற மாட்டேன். நீங்க எனக்கு கவலைப்படுற? நாங்க எல்லாரும் இருக்கோம். அதான் என்னென்ன வேலைன்னு சொல்லுக்கா, லிஸ்ட போடு. ஆளாளுக்கு செஞ்சு தூள் கலப்பிடுறேன். என்ன செய்ய போறோம் போயிடும் நம்ம. என்னாடி சாப்பாடு வேலை
நாளைக்கு சொல்லிட்டேன் ஆளுகிட்ட நம்ம நல்ல நம்மளும் நம்ம சோறுல ஆக்கி தர முடியாது வராது கவனிக்கிறதா கொஞ்சம் சோறு ஆக்கி இருக்கிறதா அது அவ்வளோ படிச்சாச்சு நமக்கு என்ன வேலை பெருசா ஒன்றும் வேலை கிடையாது போய் இந்த பிள்ளைக்கு துணிமணி எடுத்துக்கறணும் அந்த சேலை எடுத்துக்கறணும் செய்யணும் போய் ஒரு பட்டு சேலை இருக்கு செய்யும் தான் நெக்ஸ்ட் எடுத்துக்கும் போது நம்ம புதுசாக எடுத்து கட்டி விடணும் அவங்க ஒன்று எடுத்து வருவாங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நம்ம ஒன்று எடுத்து கட்டி விடுவோம் அப்புறம் என்ன இந்த பூவு இந்த மேக்கப் ஐட்டம் எல்லாம் போய் வாங்கிட்டு வரணும் யார் யார் கடைக்கு வரீங்க என் கூட நானு வரேன் அடி அங்கம்மா நானும் தாண்டி கடைக்கு நானும் கடைக்கு வரேன்ட்டேன் ஏமா நீ கடைக்கு வரியா நான் இங்க வேற வழியில தான் கூப்பிட்டு வந்தேன் லோன் கார் கூப்பிட்டா இருந்து கடைக்கு எப்படிமா வருவீங்க பஸ்ல ஓணும் ஆட்டோல ஓணும் அலையணும் செய்யணுமேம்மா என்னம்மா செய்யறது ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது ஒரு சிலர் வீக்கா இருக்கும்போது தான் அப்படி எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது நம்ம டாக்டர் போய் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் முடிவு பண்ண முடியும் நம்மளே முடிவு எடுக்கக்கூடாது இல்லக்கா சரி விடுடி நாத்து நான் கல்யாணத்துக்கு சேலை எடுக்கிறதுக்கு அவளுக்கு வரையும் நினைச்சிடாததுக்கு அப்ப எனக்கு அவளை விட்டு போறீங்க அவளையும் கூட்டிட்டு போக முடியாது அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா பாத்துக்க அது வரைக்கும் அதெல்லாம் பாக்காதீங்க கூட்டுக்கு போ சந்தோஷமா இருக்கட்டும் சரிம்மா இருந்தாலும் வந்தாலும் அழுங்காம கொழுங்காம அதிகமா நிக்க கூடாது எங்களுக்குள்ளயா நல்லா நிதானமா பார்த்து பக்குவமா வரணும் புரியுதாமா ஆட்டும் தேவை நான் பாத்துக்கிறேன் அப்புறம் யார் பரம்பு வரணும் ஆமா இது பிறகு அவ கல்யாணம் பொண்ணு வராம இப்ப நீங்களும் எனக்கு அங்க ஓடிச்சு வேடிக்கை வாங்க போறீங்களாக்க அவளுக்கு பிடிச்ச சேலையை அவள் செலக்ட் பண்ணி எடுக்கட்டும் அப்புறம் அவளை கூட்டிட்டு போவாமே ஓடிங்க அவளுங்க வருவா அப்ப பரம தவறுனாலும் நானும் வருவேன் பிறகு என்ன எல்லாரும் போறீங்க நாங்க எங்க 3 பேர் தவிர பூரா போறீங்கல்ல பூரா கிளம்பி போயிட்டு வாங்க அப்புறம் என்ன எல்லாரும் போறீங்க நல்ல பிள்ளைக்கு பார்த்து நல்ல சேலையா பார்த்து எடுத்துப்பாங்க அதெல்லாம் கலக்கலான சேலை எடுத்து அசத்திப்பட மாட்டான் பரம சேலையை பார்த்து எல்லாரும் பெஜார் ஆயிரணும் அப்படி எடுத்து வந்துட மாட்டான் அதான் என் மருமக சும்மாவே மேக்கப் சுந்தரி அவளுக்கு சொல்லவா வேணும் அவளை கூட்டுக்கு போடி எங்க வேணாலும் அங்கம்மா நல்ல நகை நட்டு மேக்கப் வைக்கமா எடுக்கிறோம் நல்லா பார்த்து எடுப்பா அவள் சும்மா நேரமா மேக்கப் போட்டுட்டே இருப்பா தூங்குறப்பே மேக்கப் பண்ணி தூங்குவா அவளை கூட்டு போ மேக்கப் போட முடியுமா அதுக்கு ஒரு திறமை இருக்குல்ல எதை போட்டா எப்படி இருக்கும் எதை போட்டா சூப்பரா இருக்கும் அதெல்லாம் பார்த்து தானே வாங்கணும் அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அது என்கிட்டே இருக்கு தெரியுமா சரி விடுதி உங்ககிட்ட திறமை இருக்கு நீ தான் பார்த்து எல்லாத்தையும் வாங்க போற சரி மேல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரணும் அந்த பிள்ளைக்கு பாவம் அன்னைக்கு இருந்து என்ன செய்யுதுன்னு தெரியல அந்த பக்கம் போகவும் இல்லை நம்மளும் அந்த பிள்ளைக்கு போனீங்கன்னா எங்க மாசமா இருக்காள நம்ம அவளும் அதையும் போன் போடாம இருக்கா அவளுக்கு ஒரு சொல்லிட்டு வரணும்ல பரமுக்கு நிச்சயதார்த்தம் வைக்கிறோம்னு அங்கே போய் சொல்லிட்டு அப்படியே போய் கடை வீதிக்கு போய் எல்லாம் வாங்கி வருவோம் உங்க மாமனை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன் தோட்டத்தில் வைங்க அதுக்கு முன்னாடியே ஆமாடி இந்த மேக்கப்ல என்னடி ஆனா அவளை ஆளவே காணாமடி கல்யாணம் கட்டிக்கு போனவ அப்படி செட் ஆயிட்டா ஓலையே நம்மளாம் மறந்துட்டா ஓலையடியே நானும் அதுவும் கேட்கணும் மனசுக்கே இருப்பேன் மறந்து போயிடுவேன் எனக்கு மாசம் இருக்காளா என்னமோ அதனால பாவம் புள்ள முடியாம போகணும்னு போட முடியாம கிடக்காளா அழுதியா அதே என்னன்னு தெரியல அப்படின்னா போன் போட்டு சொல்லியிருப்பா போன் போட்டு சொல்லவே இல்லையே என்ன தெரியல எங்க அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையோ என்னமோ ஒன்னும் தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்க மாட்டா ஏன்னா கல்யாணம் முடிச்சு போனது வந்து போன் போட்டே இருந்தா என்னக்கா இருக்காண்டே இப்பதான் ஒரு மாசமா போனவே ஆனா என்ன செய்யறானே தெரியல அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்க போது என்ன மாமியாரா இருக்கா இல்ல நாத்தனா இருக்காளா ஒரே ஒரு மாமனா இருந்தேன் அவனுக்கு கரெக்ட் பையன் செவிட்டு பையன் அவன் என்ன பிரச்சனை பண்ண போறியா பிரச்சனை எல்லாம் இருக்காது எது மாசமா இருக்கா வாசமா இருந்துட்டு பாவம் வாந்தி இந்தி வந்துக்கிட்டு மயக்கமா இருப்பா முடியாம இருப்பா அதனால அவன் போன் போடாம இருப்பா சரி நீங்க தான் போறீங்கல்ல நேரில் ஒரு போய் பார்த்துட்டு என்ன வந்து சொல்லுங்க ஹை ஜாலி மேகக்கா வீட்டுக்கு போறோம் மேகக்கா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போலாம் அவங்களையும் கூட்டிட்டு போலாம் கடைக்கு ஓகேக்கா டன் ஜாலிக்கா ஏக்கா உங்க குரூப் கூட எங்கேயாவது வரணும்னு நான் ஜாலியா வருவேங்க்கா செம்மையா என்ஜாய்மெண்டா இருக்குங்கக்கா உங்க கூட இருந்தா என் வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல சூப்பரா இருந்துச்சுக்கா நீங்க போனதுக்கு அப்புறம் வெறிச்சுருச்சு வீடு பெண்ணாடியே பரம கல்யாணம் வரைக்கும் நம்ம வீட்டோட வந்துரு பெண்ணா என்ன சொல்ல போறேன் உங்க அக்கா பாவ ஒத்தையில இருப்பா அதுக்காண்டி பார்க்க வேண்டியது இருக்கு அவள் இல்லாமதே இந்த கூட்டத்திலேயே ஒரு இதா இருக்கு அவர் இருந்தாலும் நேரம் ஏக்கா அதுக்கா இதுக்காண்டு அவ 1000 ஐடியா சொல்லுவாவோ அவ இந்த நிலைமையில வர முடியாம கிடக்கா ஏக்கா கவலை விடுக்கா அக்காவுக்கு சேர்த்து அவ சைட்ல இருக்க வேலையை போல நான் பாக்குறேன்க்கா எதனாலும் சொல்லுக்கா நான் செய்றேன்க்கா ஆட்டும்படி எனக்கு தெரியாதாடி சரி நீங்க எல்லாம் கையை தூக்கி இருக்கீங்க கையை கீழே ஓடுங்க அதை பைசா தர போறாங்க ஒரு ஆர்வ கலர்ல தூக்கணும் அதை யாருக்கே மாமட்டேன்க்கா பேசி ஆபத்துல ஏன்க்கா மூக்க மாட்டாரா நம்ம என்ன வேற நம்ம வாங்கி வைக்கணுமா மாப்பிள்ளை வீட்டு சைடு வரவங்களுக்கு வேற எதுவும் வாங்க வேண்டியது இருக்கா நம்ம சைடு நம்ம எப்படி வாங்க போறோம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அவதான் ஜீரு சனத்தை தட்டு பழத்தட்டு பூவு அந்த பருப்பு வகைய வேணும்னா அந்த என்னது முந்திரி வகை என்னத்தையும் அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க நம்ம வாங்கிட்டு வர நமக்கு எந்த செலவும் இல்ல நம்ம பிள்ளைக்கு ஒரு சேலை எடுத்து கட்டினீங்களா அந்த பிள்ளைக்கு ஆங்கார பொருளை வாங்கி வச்சிங்களா சாப்பாடு நீங்க ஆக்கி வைங்க வரவங்களுக்கு நல்லா சாப்பாடு எந்த குறைய வச்சிடாதீங்க நல்லபடியா ஆக்கி வைங்க வேற என்னத்தை நம்ம செய்ய போறோம் செலவு பூரா மாப்பிள்ளை விட்டு அழுத்தேன் அவரும் தட்டு எல்லாம் வாங்கி வரணும் பூரா மேவ மாலை இதெல்லாம் அப்படி வாங்கி வரணும் இந்த பிள்ளைக்கு நகை விடுறாங்களா நிச்சயதார்த்தத்துக்கு என்ன விடுறாங்க பட்டு சேலை எடுத்துக்குருவாங்க அது என்னன்னு தெரியல போடுவாங்க எப்படி போடாம இருப்பாங்க அண்ணன் அப்புறம் அம்பிட்டு வசதி இருக்கு அண்ணன் போடாமையா இருக்கும் ஆனா எப்படி போடுறாங்க என்னன்னு தெரியல நம்ம அதை கேட்க முடியாதுல என்ன ஏதுன்னு சொல்லி முன்னப்படியவா அவங்க என்னத்த போடுறாங்களோ போட்டோம் அவங்க வீட்டு மருமகளுக்கு அவங்க ஒரு ஒண்ணு ஓட்டாலும் சரிட்டேன் 10 பவுன் ஓட்டாலும் சரிட்டேன் நம்ம என்ன செய்ய போறோம் ஆமா அப்படியே நம்ம மாமியா அப்படியே அண்ணன் வீட்டாக விட்டு கொடுக்காம பேசும் 10 பவுன்ல போடுறாங்க யாருக்கும் பாப்போம் நாளைக்கு எனக்கு கொண்டு வந்து காட்டுறாங்க ஆமாடியே நாளைக்கு நிச்சயதார்த்தம் நல்லா தெளிவா பேசிக்கங்க வச்சுக்கோங்க அவங்க என்ன ஓடுறாங்களோ போடட்டும் நீங்க என்ன ஓட போறீங்க ஏது ஓட போறீங்கன்னு அது தெளிவா பேசிக்கோங்க ஏன்னா மதினிகாரஜி இருக்காளே அவ பெரிய மோசமான சிக்கி அப்ப நான் அதை பேட்டி பேசிட்டு இருப்பா பாத்துக்க அதனால தெளிவா பேசி கொடுங்க ஆளுகளை வச்சு சவையில சொல்லிட்டேன்
சரிக்கா, அது அவர்கிட்ட சொல்லிடுறேன் போய். என் மாமியாருக்கு எல்லாத்தையும் கலந்து பேசிக்கிட்டு என்ன செய்யறேன் எது செய்யறேன்னு சொல்லி தெளிவா சொல்லிட வேண்டியது. அப்புறம் நான் செய்ய இல்ல அண்ணனுக்கும் சங்கடம் பாவம். நான் இருக்கும்போது பிரச்சனை வந்துருமா? நாளைக்கு நான் எதுக்கு இருக்கேன்? என் முன்னிலையிலதான் நிச்சயதார்த்தமா நடக்க போகுது. எவளாவது ஏட்டிக்கு முட்டியா பேசட்டும். அவங்க மதினியாரியா இருந்தாலும் சரி, சரசு ஐயா இருந்தாலும் சரி, இந்த உட்காந்துருக்காலே குட்டுச்சு கீழே இவளா இருந்தாலும் சரி, அந்த பூசாட்டி வந்திருக்காளே உங்க மதினியாரோட அம்மா பர்வதம்மா, எவளா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு என்ன கூட்டுங்குவாரு. எவனாலும் எடுத்து ஏட்டிக்கு முட்டியா பேசட்டும், அவளை நாக்கிலே குத்துறேன். அப்பனா நாளைக்கு நல்ல கச்சேரி காத்துக்கு இருக்கு. பெரிய பிரச்சனை வரும் போல. அத பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொம்பளை சும்மா இருக்க மாட்டா பாக்கியா. அவளை வேணும் இதுல வேணும்ட்டுவா, இவன் இப்படித்தான் போட வேண்டுவாங்க. நாளைக்கு நம்ம ஏதாவது ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியிருந்தேன். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், கல்யாணத்தை நிப்பாட்டி விட்டுலாம். நம்ம அண்ணனுக்கு பொண்ணு கிடைச்சிடும். பகல் கனவு கண்டுக்கிறடி குட்டுச்சு. நான் இருக்கும்போதே பிரச்சனை வந்துருமா? அதுக்குதான் நான் இருக்கேன். உங்களை மாதிரி ஆளு முன்னாடி இந்த நிச்சயத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கத்தான் நான் இருக்கேன். யாருனாலும் ஏதாவது சேட்டை வேணுங்க, அப்ப தெரியும் இந்த அம்பிகா யாரு. மேகாக்கா, மேகாக்கா என்ன பண்றீங்க? என்னடி செய்யறா உள்ள? இப்படி சத்தம் கொடுத்துருக்கா? என்ன சத்தத்தை காணா? என்ன தூங்குறாளா? கதவை திறந்து விட்டு அது எப்படி வாட்டி கதவை திறந்து விட்டா தூங்கும்? இது வேலை செஞ்சுருக்கா? வரட்டும். தம்பி இருக்கா, வேலைக்கு போச்சான்னு தெரியல. அடாடாடா, நீங்களா? வாங்க வாங்க எல்லாரும். என்ன இப்பதான் கண்ணு தெரியுதாக்கும் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு? உள்ள வாங்க. என்ன தாத்தா, நல்லா இருக்கீங்கல்ல? எப்படி இருக்கீங்க? அப்ப பார்த்தது உங்களை கல்யாணத்தப்ப, அதுக்கப்புறம் ஆளவே பார்க்க முடியல. எப்படி இருக்கீங்க? ஆமாடி, நீ அப்படியே நல்லா சொன்னீங்க. கிளு 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 காது கட்டுறா. அப்படியே கரெக்டா பதில் சொல்லிடுறேன் பாரு. அவங்கிட்ட போய் கேட்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். என்னது என் மகனா? மகே வேலைக்கு போயிருக்கான் டியூட்டிக்கு. வாங்க வாங்க, நீங்க வந்து உட்காருங்க. அந்த பிள்ளை சமையல் வேலை பார்த்துக்கிருக்கு. உள்ள வாங்க. சோறு வரது கேட்கணும்னா கூட நக்காவுக்கு வாய் வலிச்சு போயிருமே. எத்தனை தடவை கேட்கறது? ஆத்தே, நான் தான் அப்படிதான் கஞ்சி ஊத்த மாட்டேன். வாட்டுக்கு போட்டு குடிச்சா குடி, இல்லாட்டினா போன் விட்டுருவேன். இந்த செவிடு விட்டு எத்தனை நேரம் பேசி கிடக்குறது? அப்புறம் என்னமா செய்யறது? பாவ அவர் என்ன வேணும்னேவா பேசுறாரு. அவருக்கு காது கேட்கல. அப்புறம் என்ன செய்யறது? அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும். சரி வாங்க உள்ள போவோம். வாங்க வாங்க உள்ள வாங்க. எனத்துக்கு வெளியவே இருக்கீங்க கடன் கொடுத்தவங்க மாதிரி. உள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. எடுத்து நின்றுக்கு இருக்கீங்க, உட்காருங்க. அந்த பிள்ளை வந்துடும். அந்த கூப்பிடுறேன். மேகா, மேகா, உன் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்கம்மா, வாமா. சரி சரி, நீங்க பேசிக்கிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. உங்க சொந்தக்கார பிள்ளைட்டு நல்லா பேசுங்க. அந்த பிள்ளை வர வரைக்கும் டிவி கூட பாருங்க. டிவி ஓடுதுல பாருங்க. நான் போய் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றி விட்டு வரேன். என்ன அடிபாட்டி, நீ வாட்டுக்கு பெப்ப பெப்பனுக்கு இருக்க அவர்கிட்ட? அவரு சும்மாவே ஒண்ணும் புரியாது. நீ வரி இப்படி சொல்லிருக்க. அடியே நீ வேறடி, இவங்கிட்ட தெளிவா சொன்னாலும் பெப்ப பெப்பவனே, பெப்ப பெப்பவன் சொன்னாலும் பெப்ப பெப்பவனே. அதனால இவனுக்கு இது பால முடி. நீ வேற சும்மா இரு. என்னது எவ்வளவு நேரம் ஆகுமா? போனி வந்துருவேன். போய் ஒரு 10 நிமிஷம் தண்ணியை பாய்ச்சி விட்டு வந்துடுறேன். நீங்க பேசிக்கிறீங்க, நான் வந்துருவேன். நான் சொல்லல, இவங்கிட்ட எனக்கு பேசினாலும் ஒரே நேரத்தை பதில் சொல்லுவேன். பாத்தியா, இதுக்கும் பதில் சொல்லிட்டு போறேன் பாரு. எதுக்கு நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லாம பேசி? எலிப்பாட்டி, உன் டெக்னிக் சூப்பரா இருக்கே. கரெக்டா பதில் சொல்றப்பதான் அவர் கரெக்டா பேச மாட்டேன்றாரு. இப்ப நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்கும், கரெக்டா பதில் சொல்லிட்டு போறாரு. பத்தியா, இதே கரெக்ட் போல. அங்கம்மாக்கா வாங்கக்கா. எப்ப வந்தீங்க? வாங்க புஷ்பாக்கா வாங்க. வா பரமே, எலிப்பாட்டி வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்பதான் வழி இருந்துச்சாங்க எங்க வீட்டுக்கு வரதுக்கு. ஏ மேகா பாப்பா, எப்படி இருக்க? அண்ணா பரவாயில்லையே, நைட்டில போட ஆரம்பிச்சிட்டோல. நான் கூட அந்த கவுசி சட்டையும் போட்டு திருப்பேன் நினைச்சேன். பரவாயில்லையே, டெவலப் ஆயிட்டியே. ஏக்கா ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லக்கா. இப்பெல்லாம் வீட்டுல இருக்கும்போது நைட்டி வெளியில போகும்போது புடவை தான்க்கா கட்டுறேன். டவுசர் சட்டைலாம் அதிகமா போடுறது இல்லை, எப்பயாவதாக்கா போடுறேன். அவருக்கு தான் பிடிக்குதுன்னு சொல்றாரு. பரவாயில்ல மேகா, உனக்கு இப்படி பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. என்ன மேகாக்கா, ஒரு போன் கூட பண்ண மாட்டேன்ட்டீங்க. நீங்க பாட்டுல இருந்துக்கிட்டீங்க. இது விசேஷமா? ஆமா மேகாக்கா, என்னக்கா எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? போனும் பண்ணல, ஒன்னும் பண்ணல. நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் திடீர்னு ஒரு 2 மாசமா போனவே காணா. என்னாச்சுக்கா? மாமா கூட எதுவும் பிரச்சனையா? ஐயோ அப்படிலாம் இல்ல. உங்க மாமா நல்லா பாத்துக்கிறாரு. அவரை பத்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒண்ணும் இல்லங்கம்மாக்கா, 2 மாசம் மாசமா இருந்தேங்க்கா. 2.5 மாசம் கழிச்சு ப்ளீடிங் ஆயிடுச்சுக்கா ரொம்ப. அப்புறம் போய் அட்மிட் பண்ணி பார்த்தா அவங்க அந்த ப்ளீடிங் ஆனதுல ஏதோ கரு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதனால ஹார்ட் பீட்லாம் ஸ்லோ ஆயிடுச்சு. அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கக்கா. அபார்ஷன் பண்ணி 2 வாரம் ஹாஸ்பிட்டல்ல தாக்கா இருந்தேன். அதுக்கப்புறம் தாக்கா வீட்டுக்கு வந்தேன். அதாக்கா போனே பண்ண முடியல. என்னமா சொல்ற? இப்படி நடந்திருக்கு. ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லாம நீயா தனியா கஷ்டப்பட்டு இருந்திருக்க. சொல்லிருந்து நான் கூட எனக்கு வந்திருந்திருப்பேன். ஆஸ்பத்திரியில கூட இருந்து பாத்துட்டு இருந்திருப்பேன். பாவம் அந்த தம்பி டூட்டி போகுமா உடனே பாத்துருக்குமா? என்ன செஞ்ச அப்புறம் தனியா ஒத்தையில?
என்னக்கா பண்றது, அவர் டியூட்டிக்கும் போயிட்டு எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நேரா டியூட்டி முடிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு வந்துருவாரு. அப்படிதாக்கா பாத்துட்டு இருந்தாரு. சரி உங்களையே டிஸ்டர்ப் பண்ணுமேன்னு தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிருப்பேன் நானு. நீ என்னமா நீ இப்படி தூரம் ஆயிருந்துக்கு ஒரு வார்த்தை சொல்லாம இருந்திருக்கியா? அப்ப எங்க நீ வேற்றாள் நினைச்சுக்கு தான் சொல்லாம இருக்க. நான் எனக்கு இருக்கேன் அக்கா தங்கச்சின்னு சொல்லி சொன்னா வந்திருப்பேன். நானு இப்படி தூரம் கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். நான் என்னடா இந்த பிள்ளை போன் பண்ணலையே உங்க சண்டை உள்ள நினைச்சு வந்துருந்தேன். கோவமாத்தே வந்தேன். நீ வார்த்தை இப்படி சொல்லிச்சிருக்க. நாம கோளாரா இருக்க வேணாமாமா. 2 மாசம் 2.5 மாசம் ஆயிருக்கு. நீ என்னைய கூட கூப்பிட்டு நான் கூட உனக்கு ஒரு மாசம் இருந்து கூட பாத்துட்டு இருந்திருப்பேன். இல்ல நீ ஆனக்குள்ள வந்துருக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ள வந்துருக்கலாம்ல. சோத்துக்கு ஆய் கொடுத்து சாப்பிட்டு இருந்து ரெஸ்ட் இருந்திருப்பீங்க. வேலை செய்யாம என்னமா நீ இப்படி பண்ணிருக்க? என்னக்கா பண்றது, நமக்கு எப்ப கடவுள் கொடுக்கணுமோ அப்பதானே கொடுப்பாரு. நம்ம என்னதான் முட்டுனாலும் மோதினாலும் நமக்கு கிடைக்கிறதுதான் கிடைக்கும். இனி அடுத்த தடவை எதை மாதிரி நின்னுச்சுன்னா நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன்க்கா. வேற என்னக்கா பண்றது, உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சுக்கா அந்த அபாஷன் ஆனதுல. அதனாலக்கா எதுவுமே முடியல, போன் கூட யார்ட்டையும் பேச முடியல, வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அதனாலதான் பண்ணல. என்னக்கா சொல்றீங்க? பயமா இருக்குக்கா நீங்க சொல்றத பார்த்தா. 2.5 மாசம் கழிச்சு கூட இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதாக்கா? ஆமா புஷ்பா, நான் அட்மிட் ஆயிருக்கும்போது ஒருத்தவங்க 4 மாசத்துல ப்ளீடிங் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சிவியரா ஆயிட்டாங்க. அவங்க காப்பாற்றவே முடியாது குழந்தைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்தினாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. 10 மாசத்து வரைக்கும் கவனமா தான் இருக்கணும் போல. பாத்தியாமா புஷ்பா, இதுதான் நான் சொன்னேன் உனைய அங்கிட்டு அடையாதமான்னு சொல்லி. நீ எங்கம்மா கேக்குற? நீ கடைக்கு வரேன் நான் கூட வரேன்ட்டு வந்துட்டேன். எனக்கு அது வேற மனசுக்குள்ள அப்படியே கஷ்டமாவே இருக்கு. என்னமோ ஏதோ உண்டு பரம கல்யாணத்து வரைக்கும் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னங்க கல்யாணத்துக்கு எப்படி நான் வராம எப்படி எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா அதனாலதான் வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதுக்கு மாதிரி நடந்துக்கிறேங்க. என்னது பரமுக்கு கல்யாணமா? சொல்லவே இல்ல. பரமே கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்க்கா. அதுக்காக தாக்கா வந்தோம் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான். ஆமா மேகா, இவளுக்கு 4 நிச்சயத்தை வச்சிருக்கோம். நீ தம்பி உங்க மாமனார எல்லாரும் வந்துடணும். தம்பி வரவும் சொல்லு, வந்துட்டு போனோம்னு சொல்லி. கண்டிப்பா வாங்க. உடம்பு நல்லா பாத்துக்கம்மா. நீ முடிஞ்சா பாரு, இல்ல நாங்க கூட வந்து ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்து கூட வந்துட வேண்டியதானே. தம்பி வேலை விட்டு கூட அப்படியே அங்க வந்துரும்ல. அப்புறம் என்ன செய்யறது? அப்ப நீங்க கூட இருந்து வேலை செய்ய முடியாம கஷ்டப்பட்டு கிடக்க. இல்லக்கா இப்ப கொஞ்சம் பரவாயில்லக்கா. ஏதோ இப்ப வீட்டுல சமைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் செய்ய முடியுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவரை விட்டுட்டு மாமனாரை விட்டுட்டு என்னக்கா பண்றது? அவர் பாவம் தனியா இருப்பாரு. ஏதோ அவருக்கு போய் தான் எனக்கு கொஞ்சம் காவல் மாதிரி. அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா அவர் கடைக்கு போயிட்டு வந்துட்டாரு, எதுனாலும் பண்ணிடுறாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கிறாருக்கா. ஏக்கா பரவாயில்லக்கா, உங்க மாமனாரை வச்சு எப்படிதான் நீங்க எல்லாம் மேனேஜ் பண்றீங்களக்கா? கொஞ்ச நேரம் கூட எங்களால பேச முடியல. நீங்க எப்படிதான் அவர்கிட்ட பேசுறீங்களோ தெரியலையேக்கா. பரவாயில்லக்கா, சூப்பர்க்கா. நீங்க அப்படி இல்ல புஷ்பா, அவர்கிட்ட பேசி பழகிட்டோம்னா தெரியாது. நம்ம சொன்னா கரெக்டா நான் எழுதி கொடுத்துருவேன். அவர்கிட்ட ஏதாவது கடைக்கு போகணும்னா கரெக்டா வாங்கிட்டு வந்துருவாரு. ஏதாவது சொன்னேன்னா நான் ஜாடியில சொல்லுவேன், அவர் வந்துருவாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கரெக்டா நடந்துக்குவாரு. புதுசா பேசுறவங்க தான் அப்படி கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல மேகா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆம்பளை பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டு நீ வடிச்சு தீத்திரே நினைச்சேன். பரவாயில்ல, பொறுப்பாதையும் குடும்பம் நடத்துற. மாமனார் நல்லா பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்லா இருக்கணும். நீ சீக்கிரமே உனக்கு குழந்தை கிடைக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். கடை நிக்கலாம் போகணும். அவங்களாம் ரெடி ஆகிருக்காரு கடைக்கு போறதுக்கு. வள்ளி ராணி எல்லாரும் அப்படியே போய் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பணும். நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வரலாம்ட்டு வந்தோம் நாங்க. சரி கிளம்புறோம்மா. ஏக்கா என்னக்கா வந்தோன்னு கிளம்புறீங்க? இருங்கக்கா, போய் காப்பி போட்டு எடுத்து வரேன். காப்பியை கொடுத்துட்டு சாப்பிட்டு தான் கிளம்பணும். சமையல் ஆயிட்டு இருக்கு, பேசாம இருங்க. வாரம் இன்னொரு நாள் பண்ண வர்றான். பரம் கல்யாணம் முடிக்கிட்டா அவளுக்கு எப்படி நீ ஆக்கி போடுவீல விருந்து சோறு? அப்ப கூட வந்து சாப்பிடுறோம். பண்ண இன்னைக்கு அவசரமா கிளம்புறோம்மா. கடைக்கு போனோம். 4 நிச்சயதார்த்தம். இன்னும் போய் சேவை எடுக்கல. அந்த மேக்கப் பொருள்லாம் வாங்கலாமா, போய் வாங்கிட்டு வந்துடுறோம். உனைய கூட்டு போலான்னு பார்த்தோம். நீ தான் உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்குன்ற எந்த நேரத்துல இருந்து உனைய கூட்டு போவா வளையிறது. அதனால சரி சங்கடமா இருக்கு. கல்யாணத்துக்கு மட்டும் வந்து சேருங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நாளைக்கு வந்துருங்க, சரியா? முடிஞ்சிச்சுன்னா முன்னக்கூடியே வந்துருங்க கல்யாணத்துக்கு. சரிக்கா. நம்ம பரம் கல்யாணத்துக்கு நான் வராமியாக்கா? என் கல்யாணத்துக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தி வச்சீங்கக்கா. பரம் என் தங்கச்சிக்கா, அவ கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பேனாக்கா? அதெல்லாம் வந்துருவேன்க்கா. நிச்சயதார்த்தத்துக்கு நான் நாளைக்கு காலையில விடிய காலையில கிளம்பி வந்துருவேன். கல்யாணத்துக்குலாம் 3 நாளைக்கு முன்னாடி வந்துடுறேன்க்கா. சரிக்கா, மாம்ஸ் வரும்னு சொல்லுங்க. வந்துட்டு போனோம்னு சொல்லி மாம்ச கேட்டேன்னு சொல்லுங்க. எல்லாரும் வந்துடணும் கண்டிப்பா. கிளம்புறோம்க்கா. உங்க ஆத்துக்கார கேட்டோம்னு சொல்லு. அப்புறம் நான் இல்லாதப்போ வந்து சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கோச்சுக்கிற போறாரு. வேணும்னா கூட போன் போட்டு கொடு, அக்கம்மா சொல்லட்டும், சரியா? சரி பாட்டி. ஏன் அங்கம்மாக்கா, இவங்க வள்ளி ராணி அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? மாலினி அக்கா நல்லா இருக்காங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாத்தையும் பார்த்து. நாளைக்கு வந்தாலே எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. மாலினி மாசமா இருக்கால்ல, அவ 3 மாசமா இருக்கா, தெரியாதா? அவளுக்கு இப்படித்தான் கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு எங்கேயும் அலையக்கூடாது, வச்சுக்கூடாது, வீட்டோட இருக்க சொல்லியிருக்காங்க. பெட்ட விட்டு எந்திரிக்காம இருக்கா பிள்ளை, பாவம். நல்ல விஷயம் தான். அவ மத்தவர்களும் கடைக்கு வரம்பிச்சுக்காளுங்க. இப்ப போய் கூட்டிட்டு போனோம். ஓ அப்படியா? புஷ்பாக்காவை சொல்லிட்டு இருந்தீங்க அலையாதம்மான்னு சொல்லி. புஷ்பாக்காவை மாசமா இருக்காங்களா? அதேமா அன்னைக்கு மயக்க மாதிரி வந்துச்சு, கிருகிருன்னு வருதுன்னு சொல்லிச்சு. இன்னும் ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணல. அந்த மயக்க மாத்தே இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அலையாம செய்யாம இருமா. அடுத்த வாரம் ஆஸ்பத்திரிக்கு போலாம்னு சொல்லி வச்சிருக்கேம்மா. எனக்கு தெரிஞ்ச மாசம் மாத்தே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அங்கிட்டு அலையக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த பிள்ளை கடைக்கு நான் வரேன்ட்டுது. அதுக்கும் சொல்லிக்கிறேன். ஏக்கா எதுக்கும் அங்கம்மா பசங்க வரைக்கும் கவனமா இருங்கக்கா. இப்ப எல்லாம் ரொம்ப பிரச்சனை வருதுக்கா. ஒரு 3 மாசம் 4 மாசம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். பாத்துக்கங்க. சரி மேகா, இந்த பரம் கல்யாணத்து வரைக்கும் கொஞ்சம் அங்கிட்டு அலையுவேன். அதுக்கப்புறம் எங்கேயும் அலைய மாட்டேன், வீட்லயே இருந்துருவேன். சரிம்மா, நாங்க கிளம்புறோம்மா. கடைக்கு போகணும். வந்து சேருங்க. அப்ப என்னாடியே துணி கடைக்கு வந்தாச்சு ஒரு வழியா. இங்க வரையே பரம டக்கு டக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணி கிளம்பி இருக்கணும். நேரம் ஆகுது. இங்கேயே பொழுது ஓடிப்படாதீங்க. அப்புறம் வீட்டுல போய் வேலை ஆட்டி கிடக்கும். உனக்கு இந்த மேக்கப் ஐட்டம்லாம் போய் வாங்கி வைக்கணும். வாடகைக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இந்த டக்கு டக்குன்னு போய் செலக்ட் பண்ணுங்க போங்க. ஏம்மா என்னம்மா, என்ன ட்ரெஸ்மா எடுக்கிறது? லெஹாங்கா மாதிரி எடுக்கட்டாமா? என்னது லெஹாங்காவா? அந்த அக்கா யாரு?
நம்ம சேலை ஏறியே அந்த அக்கா எடுத்துக்கிட்டியாத. ஏம்மா என்னம்மா எப்பயுமே சேலை தானம்மா கட்டுறோம், அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ல தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட முடியுமா? என்னங்கம்மா? வாங்க மேடம், என்ன மேடம் பாக்குறீங்க? இந்த பாப்பா யாரு? இந்த கடையில வேலை செய்தாக்கா அந்த பாப்பாட்ட சொல்லு, நம்ம அக்காவை சொன்னீங்க லெஹாக்கா, அந்த அக்காவை கொண்டு கூட சொல்லு, அது எப்படி இருக்குன்னு பாப்போம், போட்டு பாப்போம். ஏமா இந்த லெஹாக்கா எடுத்துட்டு வாமா, அந்த பிள்ளைக்கு போட்டு பாக்குறதுக்கு. அக்காவா என்ன சொல்றாங்க இவங்க? மேடம் நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? சிஸ்டர் ஒன்றும் இல்லை சிஸ்டர், லெஹாங்கா இருந்தால் எடுத்துட்டு வாங்க, போட்டு பார்க்குறோம், டிசைன் நல்லா பிடிச்சிருக்கான்னு முதல்ல பார்க்குறோம், எடுத்துட்டு வாங்க, நல்ல டிசைன் எடுத்துட்டு வாங்க. ஆமாமா குட்டி பொண்ணு, நல்ல டிசைனா எடுத்துக்குவா, என் பேத்தி கலருக்கு தகுந்த மாதிரி நல்லா எடுத்துக்கறணும், சூப்பர் சூப்பரா. உனக்கு அப்பதான் டிப்ஸ் தருவேன் பாட்டி. சரிங்க பாட்டி, நான் போய் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எடுத்து வரேன் இருங்க. அந்த பிள்ளை நல்ல கலெக்ஷனா எடுத்து வரும் போல, எல்லாத்தையும் போட்டு பாரு, பிடிச்சிருக்கான்னு வாப்போம், அப்படி இல்லாட்டினா சேலை எடுத்துட்டு விட்டு கிளம்புவான். ஏம்மா உங்களுக்கு பிடிக்கும்மா, நான் போட்டு காட்டுறேன் பாருங்க, அது ஒன்று சேலை ஒன்று எடுத்துட்டு போகலாம்மா. ஏய் நீ ஒண்ணும் கவலைப்படாதடி, இத்தனை பேர் கூடி ஒரு Dress எடுக்க வந்திருக்கான், 2 அனாடி 3 ஊரே எடுத்துக்கடி, பாட்டி நான் தரேன்டி. ஆமா இ பாட்டி, இப்படி சொன்னா போதும், உன் பேத்தி எடுத்து அடிக்கிற மாட்டா, வெறும் கவுனி தான் எடுத்து போட்டிருக்கா, பூரா 5000 6000 எடுத்து வச்சிருக்கா, அதை எடுத்து வச்சிருக்கா. நீ கல்யாணம் கட்டினா அதெல்லாம் போட முடியும் இல்ல, எங்க மதினி தான் போட விட்டுருமா, வெட்டியா போகுது காசை போட்டு, அது சேலை எடு 4 சேலை கூட எடுத்து தரேன் தான் சொல்றேன் நானு. சரி நான் கல்யாணத்துக்கு பிறகு கட்டிக்கிடுவா, இந்த கவுனி எங்க போட விட போறாங்க அவங்க, வேஸ்டா போகும் துட்ட போட்டு, அதுதான் சொல்றேன். ஏய் போறடி, கல்யாணம் நிச்சயதார்த்தமா வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறது, ஆசைப்பட்ட மாதிரி ட்ரெஸ் போட முடியே, அதுக்கெல்லாம் நம்ம வந்து கணக்கு பார்க்க கூடாது. நீ எடுறி, உனக்கு பிடிச்சது எடுறி. எலிப்பாட்டி நீ எல்லாம் என் கல்யாணத்தப்ப எங்க போயிருந்தியோ தெரியல, நீ எல்லாம் இருந்திருந்தே எனக்கு ஏதாவது எடுத்து கொடுத்துருப்ப. என்ன செய்ய, எங்க கல்யாணத்துக்குலாம் ஒண்ணுமே இல்ல, வெறும் 2000 ரூபாய்க்கு படிச்சு எடுத்து கொடுத்தாங்க படுவாவியே. விட்ரி நம்ம அனுபவிக்காத நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து அழகு பார்ப்போம், வேற என்ன செய்ய. நம்ம காலத்துல ஒரு அப்படித்தான் எடுத்தாங்க, 2000 ரூபாய் 3000 ரூபாய், மிஞ்சி போனா 5000 ரூபாய்க்கு எடுப்பாங்க. இப்பதானே 50000 1 லட்சத்துக்கு எடுத்துருக்காங்க. அப்ப அப்படி எடுத்தா 1 லட்சம் இருந்தா கல்யாணத்தையும் முடிச்சு விடுவாங்க. அதை சொல்லுக்கா, என் கல்யாணத்துக்குலாம் வெறும் 4000 ரூபாய்க்காக எடுத்தாங்க பட்டு சேலை, நிச்சயதார்த்தத்துக்கு 2000 ரூபாய் சேலைக்கா. ஏய் இதெல்லாம் அப்ப பெரிய துட்டுடி, நீங்க வேற லேசா பேசிக்கிருக்கீங்க. அப்பெல்லாம் அப்படி எடுத்துறதே பெருசு, இப்பதானே அதிகமான வயசுல எடுக்கிறாங்க. எங்களுக்குலாம் எப்படி எடுத்தாங்கன்றீங்க? 1000 ரூபாய்க்கு எடுத்தாங்கடி எனக்கெல்லாம். ஏன் பாட்டி உங்க காலத்துல எல்லாம் 1000 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்கன்னா அதுல பெரிய காசு தானே, சொன்னான்னு சொல்லாட்டினாலும் இப்ப 1 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரி தான் அப்பெல்லாம் 1000 ரூபாய்க்கு எடுத்துருப்பாங்க உங்க கல்யாணத்துக்கு. என் கல்யாண சேலை எவ்வளவு எடுத்தீங்க? உங்க கல்யாண சேலை எல்லாம் கம்மியா தான் எடுத்தோம், எதுக்கு வீணா இப்போ ஒரு நாள் கட்டுறதுதான் சொல்லி 25000 தான் எடுத்தோம், அது போய் சொல்லக்கூடாதுல, அதிகமா எடுத்தோம்னு சும்மா 50000 எடுத்து 60000 எடுத்து பீத்த கூடாதுல்ல. கல்யாணத்துக்கு எடுத்தது 25000 ரூபாய் சேலை, நிச்சயத்துக்கு எடுத்தது 10000 ரூபாய் சேலை வேமா. அப்படியாத்த? அப்ப இப்ப பரம்பு கல்யாணத்துக்கு எவ்வளவு எடுப்பாங்க சேலை அவங்க, அந்த அப்பா அவங்க? நமக்கு என்ன மாதிரி எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு, அவங்க மருமகளுக்கு அவங்க எவ்வளவு எடுத்தாலும் சரிட்டேன், நம்ம என்ன செய்ய போறோம், கல்யாணத்துக்கு கட்டுறதுக்கு தானே. அவங்க வாத்துக்கு 1 லட்சத்துக்கு எடுத்தாலும் சரி, 10000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, 5000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, நம்ம ஒன்னும் சொல்ல போறது இல்ல. புஷ்பா அவங்க எல்லாம் பெரிய இடம், அதெல்லாம் நல்லா அதிகமான விலைக்கு எடுப்பாங்க சேலையெல்லாம், சங்கிலி எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லவா வேணும். அந்த அக்கா ஊருக்கே வட்டி கொடுத்து கிடக்கு இவங்க மதினி, சும்மாவா? மேடம் இதுல நீங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு பாருங்க மேடம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க மேடம். எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்ல கலரா தான் வச்சிருக்கீங்க. சரி ஒன்னு கொடுங்க, அந்த அது ஒரு ட்ரெஸ் கொடுங்க, முதல்ல போட்டு பாக்குறேன். ஏண்டி எல்லாமே அழகழகா இருக்கேடி, நாங்களும் ஆளுக்கு ஒண்ணு போட்டு பாக்குறோம், இப்ப என்ன காசா வேணாமா? போடுங்கடி, என்ன சொல்ல போறாங்க, அதெல்லாம் நம்ம இஷ்டம் போட்டு பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டுங்க, எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு பாப்போம். அடி அங்கம்மா நீ ஒன்னு எடுத்து மாற்றி, நீ எல்லாம் லெஹாங்கா போட்டிருப்பியா வாழ்க்கையில, போடுறி எப்படிதான் இருக்குன்னு பாத்துருவான். அப்படியா சொல்ற? எங்க வீட்டுக்கார வாத்தாரனா விளக்கு மாத்த தடிக்க போறாரு நீ. சரி சரி இங்க கூட நான் போட்டு பாப்போம். ஏமா அது அப்படியே வச்சுட்டு போமா, நாங்க எல்லாரும் போட்டு பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறோம்மா. ஓகே மேடம், எல்லாரும் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எது செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு அப்புறமா வந்து வேற டிசைன் காட்டுறேன். அடியே வள்ளி ஆரம்பிக்கலாமா? என்னடி கேள்வி, கலரும் டிசைனும் கண்ணை பறிக்குது, பல வள வள வளன்னு எடுத்து போடுங்க, ஆளுக்கு ஒண்ணா கைக்கு வரத. என்னம்மா நல்லா இருக்காமா அந்த ட்ரெஸ்? நல்லாவே இருக்கு, மாவாடி வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் போட்டா ஒத்துக்குறா, நம்ம வீட்டு பெரிய ஆளுங்க 1800 சொல்லி சொல்லுவாங்க ரெடியே. ஆனா அழகாத்தே இருக்க, இன்னொரு ட்ரெஸ் போட்டு காட்டு. ஏடி என் பேத்துக்கு என்னடி அழகா இருக்கடி, சூப்பரா இருக்கடி இந்த ட்ரெஸ்ல, அப்படியே ஏஞ்சல் மாதிரி. இந்த கார்த்தி பையோட கல்யாணம் முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் தேவையா? ஆரம்பிச்சிட்டியா வேலையா? இதுக்கு தானே கூடவே சுத்திட்டு தர்றேன், எங்க போனாலும் உங்க பின்னாடியே வந்து தர்றேன் நானு. ஏண்டி கார்த்தியோட கல்யாணம் உனக்கு என்ன லேசா தெரியுதா? ஏண்டி அவன் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதா? உங்க அண்ணன் பெரிய பேர் வேணுமா? அவனை மண்டையில நங்குன்னு கொட்டுறேன் பாரு. என்ன தலை இப்படி வலிக்கு, திடீர்னு யாரும் அடிச்ச மாதிரி ஏக்காரா? நீ அடிச்சியாக்கா? நான் எப்படி அடிச்சுக்கிருக்கேன், நான் அந்த ட்ரெஸ்ஸை பாத்துக்கிருக்கேன், அவ போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளும் போட்டு பார்க்கணும், நீ வேற. அப்புறம் எப்படி யாரும் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நம்ம பிரம்மையா? அடுத்த ட்ரெஸ் போடுறீ பாப்போம். சூப்பர், அந்த ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் இன்னும் பிரமாதமா இருக்குடி, செம்மையா இருக்குடி. அடியே இத மட்டும் நீ போட்டு என்கேஜ்மென்ட்க்கு நின்ற கார்த்தி அப்படியே மயங்கிருவாண்டி. ஆமாடி நல்லாதான் இருக்கு இந்த ட்ரெஸ்ஸுல, எனக்கு சேலையே கட்டிக்கிறதால வித்தியாசமா இது ஒரு வித்தியாசம் நல்லாத்தே இருக்கு. சரி சரி இந்த ட்ரெஸ் கூட எடுத்துக்க, உங்க அப்பா தரணும் சொல்லுதான் வா
பாப்போம். சொல்லுச்சுன்னா சேலை கட்டிக்க, இல்லன்னா இதே போட்டுக்க. நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கும்ல. எல்லாரும் மாதிரி சேலையவே கட்டாம இது சூப்பரா தெரிஞ்சு இருக்கு. சரிங்கம்மா, எனக்கு இது பிடிச்சிருக்குங்கம்மா. இதை எடுத்துக்கலாமா? வேற என்னடி பொண்ணுக்கு செலக்ட் பண்ணியாச்சு, நீ சேலை போய் செலக்ட் பண்ணிக்கிருவோம். வேற எவக்கெல்லாம் இது போட்டு பார்க்க ஆசையா இருக்கோ போட்டு பாருங்கடி. காசா வேணாமா? அங்கம்மா எனக்கு ஒரு ஆசைடி, நீ போட்டு காட்டி ஒரு தடவை ஒரு ட்ரெஸ் ப்ளீஸ் டி. சரி எலிப்பாட்டி, நீ வேற ஆசைப்படுற, போட்டு பாக்குறேன். நானும் எனக்கு ஆசையாத்தான் இருக்கு. சரி பரமே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏம்மா வேற லெவல்ல இருக்கீங்கம்மா. என்னைய விட உங்களுக்கு தான்மா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கீங்கம்மா. அடியா அங்கம்மா, தூள் கிளப்புறியடி, சூப்பரா இருக்கியடி. உண்மையிலேயே உன் மகளை காட்டி உனக்கு பிரமாதமா இருக்குடி சாமி. இப்படி போட்டுக்குவா, உன் மாமி அவளை பார்த்துட்டு என்ன பண்ணுவா? என்ன செய்ய, கழுவி ஊத்தும். விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்ச மாட்டேங்க இருக்கும். உன் முகம் கட்டி அந்த ட்ரெஸ் தேவை அப்படின்ட்டு அதுக்கு என்ன சும்மாவே போறாம போனா இந்த ப்ளூ கலர் சேலை கட்டி தெரியும் போதே இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போய் நின்றா என் நாத்தனாவும் மாமியாவும் அப்படித்தான் ஆத்தே தீயா இருப்பாங்க. ஏய் இருக்கட்டும் முடி, இன்னைக்கு வீம்புகளை இதை போட்டு வாடி. உன் மாமியா என்னவேன்னு செய்யறாரு வாப்போம். யாத்தே மாமாவா தரணும் அப்படித்தான். என்னம்மா பிள்ளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி போட்டு வரேன்னு சொல்லி சொல்லுவாரு. சங்கடமா இருக்கும் வேலி பாட்டி. வேண்டாம் வேண்டாம் ஏக்கா, மாமா வாத்தாருன்னா அப்படியே அசந்து போயிருவாருக்கா. உனிய எப்ப பார்த்தாலும் அந்த நீலக்கரிச்சால பார்த்து பார்த்து போர் அடிச்சு போயிருங்க அவருக்கு. இதுல வாத்தாருன்னு வச்சுக்க, அங்கம்மாவா இது அப்படின்ட்டுவாரு. சரி சரி போதும் போதும், நான் போட்டு பார்த்தது. அடுத்து ஒவ்வொருத்தரா போட்டு பாருங்க வாங்க. எனக்கு எப்படி இருக்கு ட்ரெஸ்? சூப்பரா இருக்கனா? எப்படி எடுக்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கனா? ஆத்தி என்ன பாட்டி, நீயா ஆளே அடையாளம் தெரியலையே. அப்படியே சின்ன குட்டி பொண்ணு மாதிரி துர்கா மாதிரி இருக்கியே, பேபி துர்கா மாதிரி. ஆமா எலிபாட்டி, நீ அதுக்கு மேல இருக்கியே, என்ன சொல்லிட்டு கலக்குறியா? கிளவிகளே போட்டு பாத்துக்கிறதுக்கு நம்ம அதுக்கு சும்மா நிக்கணும். நம்மளும் போட்டு பாப்போம். எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காத்த? பரமே எப்படி பரம இருக்கேன்? மதினி, நீங்க அதுக்கு மேல வேற லெவல்ல இருக்கீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சேர்ந்த மாதிரியே இருக்கீங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் போட்டு பாருங்க கையோட. என்னடி ராணிய வள்ளி சும்மா நிக்கிறீங்களே, நீங்க தான் முதல்ல ஓடுவீங்க நினைச்சிட்டு இருந்தேன். நாங்க எந்த டிசைன் போடலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல, லேட்டா போட்டாலும் லேட்டஸ்டா போடணும்ல. ஏக்கா அவங்க லேட்டஸ்டா போடுவாங்களா? காயத்ரி அக்கா நீங்களாம் போடலையா, நிக்கிறீங்க? எனக்குலாம் இது பெருசா தெரியல பாருங்க. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருக்கேன். அதனால எனக்கு பெரிய விஷயமா தெரியல. நீங்களே நீங்க தானே புதுசா போடுறீங்க, நீங்க போட்டு பாருங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஓஹோ, இந்த குட்டிச்சி நம்மள ஓட்டுறாளா? நம்ம எல்லாம் காணாத கண்ட மாதிரி போடுறோம்னு பெரிய இவரோட ட்ரெஸ் ஓட்டுக்க எத்து போன சிவப்பு கலரு. இதத்தை எப்ப பார்த்தாலும் போடுறா. இந்த அம்மாவுக்கு போட்டு போட்டு போர் அடிச்சு போச்சான். அம்மாக்கா நான் எப்படி இருக்கேன்க்கா? அடியே நீயாடி இது? ஆளே அழகு இல்லடியே, நல்ல இந்தி நடிகை மாதிரி இருக்க. திடீர்னு பார்த்தா இவளுக்கெல்லாம் ஆள் இருந்தேன்டி, ட்ரெஸ் இருந்தேன்டி. நம்ம அத்தை மட்டும் பார்க்கணும். இவளை கிளியும் கிழிச்சு கேப்பை நட்டு விட்டுரும். ஆளும் ட்ரெஸ்ஸும். ஏண்டி என்னாடி ட்ரெஸ் போட்டிருக்க வகுறு தெரியற மாதிரி அப்படி வழக்க மாத்துக்கொண்டே சாத்தும் போட்டோ எடுத்துக்கிட்டு போய் காமிச்சிட வேண்டியது எனக்கு அத்தைகிட்ட. காயத்ரி அக்கா உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சுக்கா. அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, பாவ வள்ளியக்கா. என்ன நீ என்ன சொல்ற? அந்த காயத்ரின்றவ ஏதோ சொல்றா அவ்வளோ இருக்கியா? ஏக்கா ஒண்ணுமில்லக்கா, உன் ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுது. உன் மாமியா பார்த்தா உங்களை ரொம்ப பாராட்டும், அடி திருச்சி சுத்தி போட்டுருவாங்கன்றாங்கக்கா. நீ ஏண்டி சந்தோஷமா இருக்க நேரத்துல என் மாமியா பத்தி ஆவப்படுத்திக்கிருக்கு? என் இந்த ட்ரெஸ்ல வாத்துச்சு சுடுதனை காய வச்சு மூஞ்சில ஊத்தி விட்டுரு முடியே. உனக்கு என்னாடியே அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ல. அவள் கிடக்குறாள் பேசாம இருக்கியே. ராணி நீ போட்டு காட்டுறியே. அத்தாடி ஒவ்வொருத்தரும் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கலக்குறீங்களே, செம்மையா இருக்கீங்க. ராணியக்கா நீ அனார்கலை மாதிரியே இருக்கக்கா, சூப்பரா இருக்குக்கா. அடியே ஆமாடி, இந்த கூட்டத்திலே உனக்கு தான் இந்த ட்ரெஸ் பொருந்தி இருக்கு. சூப்பரா இருக்குடி, அழகா இருக்குடி. உண்மையிலே அவ சொன்ன மாதிரி அனார்கலி மாதிரி இருக்கடி, சளி மனாகலி மாதிரி இருக்கடி. ஏக்கா நான் தான் சொன்னேன்லக்கா, அதுக்கெல்லாம் ஒரு முக அமைப்பு வேணும்க்கா, செலெக்ஷன் பண்ணுங்கக்கா. நீங்களாம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணீங்க, நான் எப்படி செலக்ட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல, மேக்கப் காஸ்டியூம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு ஒரு திறமை, தனி திறமை வேணும்னு. நான் எப்படி எனக்கு கரெக்டா எது சூஸ் ஆகுது எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து எடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? நெசந்தாண்டி அதுக்காக ஒரு திறமை தான் வேணும் போல இருக்கு. நான் தூக்கி போட்டிருக்கேன் பாரு, எனக்கு கொஞ்சம் சும்மா எடுத்து அங்கிட்டு நீ அழகா போட்டிருக்கேடி. பொருத்தம் உனக்குன்னு எடுத்து அச்ச நேரில் இருக்கு. அதெல்லாம் தனி திறமை தான் வேணும் போல இருக்கு. நமக்கும் மேக்கப்புக்குலாம் ரொம்ப தூரம் டி. எல்லாரும் போட்டாச்சு, நீ காயத்ரி போட மாட்டேன்ட்டா. அவளுக்கு தான் போட்டு போட்டு பழக்கம்ட்டா. நீ என்ன சும்மா நிக்கிற? மதுக்குட்டியே நீ போட்டு காட்டு. ஆமாம்மா மதுக்குட்டியே நீ போட்டு காட்டு. பரமே நீ அந்த ட்ரெஸ் தூக்கி போடுறியே, எல்லாரும் சேர்த்து செல்ஃபி எடுப்போம். இல்ல என்ன காயத்ரி சும்மா இருக்கா, அவ போட்டோ எடுக்கணுமா? சரிங்கக்கா, நீங்க எல்லாரும் போட்டு நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். சூப்பர் டி. ஆனாடி நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஒல்லியா வளர்ச்சியா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு தாண்டி எந்த ட்ரெஸ் போட்டாலும் அப்படியே அமைப்பா இருக்கு. எலிப்பாட்டி எல்லாருமே சூப்பரா இருக்கும். என்கிட்ட பரம நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்த்துட்டான். பரவாயில்ல, வாழ்க்கையில் நம்மளும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு தடவையாச்சும். அப்புறம் என்ன காயத்ரி அக்கா, எல்லாரும் அப்படியே போஸ்ட் கொடுத்து நிக்கிறோம்ல, போட்டோ எடுத்து விடுங்க. சூப்பர் சூப்பர், நல்லா எடுத்தியா? எலிப்பாட்டி நல்லாதான் எடுத்திருக்காங்க, பொழுதுனிக்குமா எடுத்துக்கிருப்பாங்க, வீடியோ எடுத்துருக்காங்க. போதும் போஸ்ட் கொடுத்தது எல்லாரும். சரிடி வாங்கடி, இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அந்த சேலை எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். அப்படி வேலை வெட்டி இருக்கு. நாளைக்கு விசேஷத்தை வச்சுட்டு நம்ம இங்க உட்காந்து கடையில ஆட்டம் போட்டு திரிட்டோம்.
போடுங்கடி போடுங்க. ஆளுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்து இன்னைக்கே நல்லா சந்தோஷப்பட்டுக்கோங்க. நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. கல்யாணத்துல அவங்க எம்பிட்டு நகை இருக்கிறாங்களோ, நகை பிரச்சனை பெரும் பிரச்சனை நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். பத்தாவதுக்கு நானும் கொளுத்தி போட்டு விடுறேன். நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கெல்லாம் செய்து நாளைக்கு இருக்குடி உங்களுக்கு. நான் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, நாளைக்கு என் மகளுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லபடியா நடக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. ஆமாங்க, வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம பரம செல்லக்குட்டியோட நிச்சயதார்த்தம் நாளைக்கு நடக்க போகுது. எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்பணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. ஆமாங்க, மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க நிச்சயதார்த்தத்தை. எல்லாரும் பார்த்துட்டு என்னை விஷ் பண்ணுங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி.